நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். ஒன்டாரியோவில் முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தல். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க தெரிவு. லக்ஷ்மண் யாப்பா அபவர்த்தன ராஜினாமா செய்துள்ளார். இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட பழங்கால பொருட்களை ஒப்படைத்தால் ஜோ பைடன். நெல்லை மாவட்டத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ப்ரீ புக்கிங்கில் வசூல் வேட்டையை துவங்கியது வேட்டையன் திரைப்படம். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் செயின்ட் ஜோசப் வைத்தியசாலையில் முகக்கவசங்கள் அணியுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை அடிப்படையில் இவ்வாறு முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வருகை தருவோருக்கு முகக்கவசங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை பலருக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் என்ற போதிலும் நோயாளிகளை சுகாதார பணியாளர்களையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க நாளைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 15 அமைச்சுக்கள் அவரது கட்டுப்பாட்டிற்குள் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபவர்த்தன இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகித்த லக்ஷ்மண் யாப்பா அபவர்த்தன கடந்த மே மாதம் ஜனாதிபதியினால் தென் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்ட 297 பழங்கால பொருட்களை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்த நிலையில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக அமெரிக்காவை சென்றபோது இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்ட 297 பழங்கால பொருட்களை ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த பொருட்களை திருப்பிக் கொடுப்பதை உறுதி செய்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். தமிழ்நாட்டில் நெல்லை மாவட்டத்தில் இன்று காலை 11:50 மணி அளவில் திடீரென நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் கடையம், சேர்வைக்காரன்பட்டி, முதலியார்பட்டி, பொட்டல்புதூர், ரவணசமுத்திரம், ஆழ்வார்குறிச்சி, சிவசைலம், ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரம், பாபநாசம், சிவந்திபுரம், அகஸ்தியர்பட்டி, அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, சிங்கம்பட்டி, கல்லடைக்குறிச்சி, வீரவநல்லூர், கோபாலசமுத்திரம் ஆகிய பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்திற்கு பின் ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் வேட்டையன். வேட்டையன் படத்தில் ரஜினிகாந்த், துஷாரா விஜயன், ரித்திகா சிங், மஞ்சு வாரியார், பகத் பாசில், ராணா மற்றும் அமிதாப் பச்சன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இப்படத்தை TJ ஞானவேல் இயக்கியுள்ளார். பெரிதும் எதிர்பார்ப்பில் உருவாகியுள்ள இப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் படம் வருகிற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பிரம்மாண்டமாக வெளியாகிறது. இந்நிலையில் வேட்டையின் படத்திற்காக வெளிநாட்டில் ப்ரீ புக்கிங் துவங்கியுள்ளது. இதில் இதுவரை 8 லட்சத்திற்கு மேல் வசூல் வந்துள்ளது என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செவில் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் 1120 டாக்ஸ் கோட் ரோட், ஸ்காப்ரோவில். EC Engineering 9 தொடர்புகளுக்கு 4164145562. எங்கிருந்து வந்ததெந்த தங்க நதி, என் எண்ணம் எல்லாம் கொள்ளை போகுதே. எப்படி எனக்கு தெரியாம நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைசீட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.